Hello friends, welcome back to Press to Teach. Deep dive into Python series நம்ம list data type பற்றி பார்த்துட்டு வரோம். And list data typeல இது நம்மளோட 6th வீடியோ. ஆல்ரெடி போட்ட 5 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம நெக்ஸ்டட் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட்னால் என்ன, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அது எப்படி மாடிஃபை பண்ணுறது, அண்ட் ஃபார் லூப்பில் அதை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட் அப்படின்றத சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இதுதான் வந்து நெக்ஸ்டட் லிஸ்ட்டு. அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே மல்டிபிள் லிஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நெக்ஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட் இஸ் சிம்பிளி a லிஸ்ட் within another list. திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ மேட்ரிக்ஸ் ஆர் அ டேபிள். ஒரு மேட்ரிக்ஸ் இல்லைனா டேபிளில் எப்படி ரோ காலம்னு இருக்குமோ அதுதான் வந்து நெக்ஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். மேட்ரிக்ஸுன்னொன்னே எல்லாருக்குமே வந்து அந்த பழைய மேக்ஸ் ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதில் இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வேல்யூஸ்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதே தான். அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் பைத்தானில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்டட் இட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் பைத்தானில் இந்த டேட்டா அனாலிசிஸ் அப்புறம் இந்த டேட்டா ப்ராசஸிங்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜ் பாண்டா அப்படின்னு இருக்கும். அண்ட் அந்த பாண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அரேஸ் கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ அதில் மேட்ரிக்ஸில் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த நெக்ஸ்டட் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்டட் லிஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தானில் இந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ப்ராசஸ் அந்த மாதிரி எல்லாம் போகிறப்ப ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து கிளாஸ் ரூம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும், பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ பெஞ்ச் இருக்கும், அதில் நம்மலாம் உட்காந்துட்ருப்போம். ஸோ அதை எப்படி சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, ஸோ ரோ வைஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க தேர்ட் பர்சன் எந்திரி, செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் பர்சன் எந்திரி, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அண்ட் அதுக்குள்ளே அதோட வேல்யூஸ் அது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா, ஸோ இப்போ இதில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஸோ இது வந்து செகண்ட் ரோவில் இருக்க ரெண்டாவது பையன் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது கிளாஸ் ரூம். ஓகே, இந்த கிளாஸ் ரூம் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது லிஸ்ட்டு 1, இது லிஸ்ட்டு 2 அண்ட் இது லிஸ்ட்டு 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுதான் நெக்ஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ். ஓகேவா? ஸோ டெஸ்க் 1, டெஸ்க் 2, டெஸ்க் 3. ஓகே, இப்போ நீங்கள் இந்த டெஸ்க் நம்பர் 3 வந்து ஐடென்டிஃபை பண்ணால் எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க? ஸோ இது ரோ என்ன, ரோ வந்து 0. ஓகே, ஏன் 0 அப்படின்னா இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ பைத்தானில் இண்டெக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட்டு 0 தான் வரணும். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட்டு ரோ வந்து 0 இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அண்ட் தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டெஸ்க் நம்பர் 3 ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ நம்பர் கொடுக்கணும். ஸோ 0 அப்படின்றது. அண்ட் இது எத்தனாவது காலமில் இருக்குது? இது காலம் 1, காலம் 2, காலம் 3. ஸோ தேர்ட் எலமெண்ட்டாக இருக்கனால நான் இங்கே 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 5th டெஸ்க் வேணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் அது எந்த ரோவில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது. அண்ட் இது ரெண்டாவது எலமெண்ட். ஸோ அப்போ இங்கே 1 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இது ஆக்சஸ் பண்ணோம்னா இது வந்து செகண்ட் ரோவில் இருக்குது. அண்ட் இதில் எனக்கு டெஸ்க் 7 வேணும் அப்படின்னா நான் இங்கே 0 கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து லிஸ்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துட்டு நம்மளோட மெயின் லிஸ்ட்டு பேர் என்ன, கிளாஸ் ரூம் அப்படின்றது தான் மெயின் லிஸ்ட்டு பேர். ஸோ அந்த கிளாஸ் ரூமை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரோவோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ரோவில் எந்த ரோ அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவா, செகண்ட் ரோவா, தேர்ட் ரோவான்னு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ வேணும், அதனால் நான் 0 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த தேர்ட் காலம், இந்த காலம் எனக்கு வேணும். ஸோ அப்போ 0, 1, 2. ஸோ 2 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா
டெஸ்க் 3 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்க் 5 வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நம்மளோட மெயின் லிஸ்ட் நேம் கிளாஸ் ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் அது எந்த ரோவில் இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது, அதனால் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் அது செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் திரும்ப 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் அடுத்து சாரி ஓகே, ஸோ இப்போ இதை மாதிரி 1 and 1 கொடுத்தோம் அப்படின்னா டெஸ்க் நம்பர் 5 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்க் 7 அப்படின்றது. ஸோ கிளாஸ் ரூம், ஸோ அது தேர்ட் ரோவில் இருக்குது அண்ட் தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ அதனால இப்படி கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ 0th பொசிஷனில் இருக்கும் அண்ட் செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் ரோ வந்து செகண்ட் பொசிஷன். அதே மாதிரி தான் காலமும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸில் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரோ கொடுக்கணும் அண்ட் செகண்ட் வந்து காலம் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் அது கரெக்டாக பொசிஷன் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மொத்த லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த டெஸ்க் 3 டெஸ்க் 7 வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டுன்னு இருக்குது. சரியா, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஃபார் லூப்லேருந்து பிரிண்ட் ஆனது. நான் இதை கமெண்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை டெலீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய லிஸ்ட் இதுதான் மெயின் லிஸ்ட்டு அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் இது நம்மளோட ரோ 1 அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ 2 அண்ட் இது ரோ 3. ஓகே, ஸோ நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்பராக டெஸ்க் 3 5 7 அப்படின்றத ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு எந்த இண்டெக்ஸில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக இருக்க டெஸ்க் 9 வந்து டெஸ்க் 10ன்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் ரூம், அது எந்த இடத்துல இருக்குது செகண்டு அண்ட் அது வந்து லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றனால 2 நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வேல்யூ அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு வேல்யூ வந்து டெஸ்க்கு 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இந்த இடத்துல வேல்யூ வந்து 10ன்னு மாறி இருக்கு. ப்ரீவியஸாக 9 இருந்துச்சு அண்ட் இப்போ இந்த இடத்துல 10 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கிறப்ப அதை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது நம்மளோட மெயின் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த கிளாஸ் ரூமில் என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா ரோ அப்படின்றது பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த ஒரு ஃபார் லூப் இங்கே போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இங்கே வரக்கூடிய இதுவுமே நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வருது இல்லையா, ஸோ இங்கே வரக்கூடிய இந்த லிஸ்ட்டை மறுபடியும் லூப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த லூப் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் வேரியபிளுக்காக இங்கே நான் டெஸ்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து பாதி பாதியாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் போட்டுட்டு நான் பிரிண்ட்டு ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த 3 லிஸ்ட்டுமே பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா நமக்கு எப்படி வந்திருக்கு, லிஸ்ட் 1, அதாவது இது வந்து ஒரு லிஸ்ட்டாகவே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை அன்பேக் பண்ணணும் இல்லையா, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நான் அன்பேக் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் இங்கே வந்து நான் ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபார் மறந்துடாதீங்க இந்த இடத்துல
இங்கே என்ன வேரியபிள் பேர் வச்சுருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லூப் ஐட்ரேட் பண்ணுறப்ப என்ன வேரியபிள் நேம் வச்சுருக்கீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ரோ கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வரப்போ ரோஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அது தப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே ஐட்ரேட் பண்ணி வரக்கூடிய அந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் இந்த செகண்ட் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால இந்த ரோவை இங்கே நீங்கள் அப்படியே டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது ஏன் இப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ரோ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த லூப் ரன் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் இங்கே வரும். ஓகே, இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ரோவை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் அகெயின் இந்த ரோவில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும், அதாவது மெயினில் இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் டெஸ்க்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த ரோவை நம்ம எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு எல்லாமே வரிசையாக டெஸ்க் 1 டெஸ்க் 3 அது எல்லாமே அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இதை இன்னும் வந்து கொஞ்சம் அழகாக பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு அடுத்த லைனுக்கு போயிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் லூப்புக்கு வரப்போ நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ இது ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து 3 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் மாதிரி வரும். ஓகே, 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்மளோட மெயின் லிஸ்ட்டோட நேம் கிளாஸ் ரூம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோ அப்படின்னு ஒன்று எடுத்தோம். அண்ட் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரோக்குள்ளேயுமே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டெஸ்க் 1 டெஸ்க் 2 டெஸ்க் 3 இருக்குல்ல. ஸோ அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை தான் இங்கேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அண்ட் இந்த ஃபாருக்கு ஒரு வேரியபிள் டெஸ்க் அப்படின்றத வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டெஸ்க்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வரும். ஸோ இது வந்து அடுத்த லைனுக்கு போகிறதுக்காக இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் லைன் போகாமல் கம்மா போட்டிருக்கோம். அண்ட் இந்த லூப் முடிஞ்ச உடனே நீ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிக்கோ கேப்புக்காக. ஸோ நெக்ஸ்ட் லைன் வரதுக்காக நியூ லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி வேல்யூஸ் வரும்னா இந்த இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்க் 1 டெஸ்க் 2 டெஸ்க் 3 அப்படின்றது இந்த ஃபார் லூப்பில் இருக்க இந்த டெஸ்க்குன்ற வேரியபிளில் அசைன் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்டட் லிஸ்ட். அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 3 ஷெல்ஃபில் வந்து 3 புக்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பாருங்கள், இதில் ஒரு 3 ஷெல்ஃப் இருக்குது. அண்ட் இந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப்குள்ளே 3 புக்ஸ் இருக்குது அப்படின்னு அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது புக்ஸ் எப்படி அந்த நெக்ஸ்டட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஒவ்வொரு புக்கை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது, புக்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து உங்களால் எப்படி மாற்ற முடியுது, இதெல்லாம் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ பார்த்தது வந்து நெக்ஸ்டட் லிஸ்ட். ஸோ ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் டீப்லி நெக்ஸ்டட் லிஸ்ட். ஸோ டீப்லி நெக்ஸ்டட் லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஹைராரிக்கி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கம்பெனி இருக்கும். அண்ட் அந்த கம்பெனி கீழே டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே டீம்ஸ் இருக்கும். அண்ட் அந்த டீம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பெனின்ற ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இன்னொரு லிஸ்ட்டு வைக்கிறோம். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டீம் அப்படின்றத வைக்கிறோம். அண்ட் அந்த டீமுக்குள்ளே எம்ப்ளாயீஸ் அப்படின்றத வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரோக்ராமிங்கில் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கம்பெனி இருக்குது. அண்ட் அந்த கம்பெனிக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நான் டீம்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அந்த டீம்ஸ்குள்ளே நான் வந்து எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த டீப்லி இருக்க லிஸ்ட்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மெயின் லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க டீம் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் டீம் இன் டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த டீம் இருக்குது. இந்த டீமுக்குள்ளே தான் நம்மளோட எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எம்ப்ளாயி பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸோ டீம் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கடைசியாக இந்த எம்ப்ளாயி ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த இடத்துல ஐட்டம் அப்படின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த ஐட்டமை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்களேன், இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இதில் வேல்யூஸ் நம்ம இதுக்குள்ளே கொடுக்கல இல்லையா, அதனால இதில் வேல்யூஸ் வரலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் கொடுத்துட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா வேல்யூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பெனி, அந்த கம்பெனி லிஸ்ட்டில் நான் கம்பெனின்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு என்டையர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த பர்பிள் இந்த லிஸ்ட்டு வந்து இந்த மெயின் கம்பெனி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது சரியா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ள மொத்தம் நான் 3 லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இது டிபார்ட்மெண்ட் ஏ. ஓகே, இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏ அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் பின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் சின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நான் டீம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இதில் 2 டீம் இருக்குது. ஓகே, ஸோ டீம் 1 அண்ட் டீம் 2. ஓகே, ஸோ இந்த டீம் 1 டீம் 2க்குள்ளே பாருங்கள் இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வருதுன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேம் அங்கே இருக்க அதே ஃபார்முலா தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெயின் லூப் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஐட்ரேட் ஆகிட்டு இந்த கம்பெனி அப்படின்ற வேர்ட் இருக்குல்ல அது சிங்கிளாக பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் அந்த கம்பெனிக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் அந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்குது இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரியல் டைம்லேயும் இப்படி தான் லிஸ்ட்டுக்குள்ளே கொடுப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரியாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும் அதை பற்றி. ஸோ டிக்ஷனரி பற்றி நம்ம வந்து இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளை ரியல் வேர்ல்டில் எப்படி இந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸோ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன், கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கம்பெனி நான் ஓப்பன் பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ இது என்ன டிக்ஷனரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ஷனரிக்குள்ளே என்னோட நேம், இது என்ன நேம், இது வந்து ஒரு கம்பெனி அண்ட் அந்த கம்பெனிக்குள்ளே டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள் இது வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி இருக்குது சரியா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 1 2 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நேம், இந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ அப்படின்னு வச்சுருக்கேன் அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஏல பாருங்கள் டீம்ஸுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டீம்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன லிஸ்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எனக்கு 2 லிஸ்ட் இருக்குது சரியா. ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ டீம் 1 ஃபர்ஸ்ட்டு டீம் 1 இருக்குது, டீம் 1 இருக்குது அண்ட் இந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு லிஸ்ட் இருக்குது அண்ட் அதுதான் எம்ப்ளாயி அப்படின்ற லிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீம் 2ன்னு ஒன்று இருக்குது அண்ட் அதுக்குள்ளே அதோட எம்ப்ளாயி லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது பாருங்களேன். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே தெரியுது இது வந்து நேம் அண்ட் இது என்ன, இது கம்பெனி அண்ட் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டு தான் இது.
ஓகே, ஸோ இது டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டு. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்த டீம் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த டீம் அண்ட் இந்த பர்பிள் கலரில் இருக்குது தெரியுமா, ஸ்டார்டிங் டு எண்டு. ஸோ இது வந்து டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டு. அண்ட் இந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நமக்கு எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது அண்ட் இது எம்ப்ளாயியோட லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இது டிபார்ட்மெண்ட் பி. அந்த டிபார்ட்மெண்ட் பிக்கு தனியாக ஒரு டீம்ஸ் இருக்குது அண்ட் அந்த டீம்ஸ்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த தேர்டு டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் டிபார்ட்மெண்ட் சி அண்ட் அதில் ஒரு டீம்ஸ் இருக்குது அண்ட் அந்த டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 2 டீம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் 4 அண்ட் அடுத்து டீம் 5 இருக்குது அண்ட் இதுக்குள்ளேயும் செப்பரேட்டாக எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லிஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் லிஸ்ட்டு அண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேம் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த நேம். ஸோ இது எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே கம்பெனி 0க்குள்ளே இருக்க லிஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் 0 கொடுத்துட்டு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துகிட்டு வரும்னா டிபார்ட்மெண்ட்டோட நேம் எடுத்துகிட்டு வரும். அண்ட் அடுத்து இங்கே பாருங்கள், நான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன் அண்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க டீமோட ஃபர்ஸ்ட் டீமோட நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ பார்த்தீங்களா, கம்பெனி டிபார்ட்மெண்ட் ஏ அதுக்கப்புறம் டீம் 1 அப்படின்றது வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயீஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே போகிறோம் அண்ட் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகணும் அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்க டீம்ஸ்க்கு வந்திருக்கோம் அண்ட் அந்த டீம்ஸில் இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ நான் ஃபைனலாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஸோ இப்போ அந்த டீம் 1ல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டீப்லி நெக்ஸ்டட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸிங் வச்சு இதை எப்படி கரெக்டான வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். டீப்லி நெக்ஸ்டட் லிஸ்ட் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான எக்ஸசைஸ்லாம் நான் கொஞ்சம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.